ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விஜய் 2 monthsக்கு அப்புறம் ஹேர் கட்டு பியர்ட் ட்ரிம் எல்லாம் பண்ணோன்னே எனக்கே ஒரு யங் எனர்ஜெட்டிக் ஃபீலிங் வந்திருக்குங்க. இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் கூட ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதே பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணால் அதான் இன்றைக்கான வீடியோ. அது கூட சேர்த்து நம்ம மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய லாங் ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சத்தம்லாம் பத்தாதுமா, சத்தமா சொல்லணும். இதெல்லாம் பார்த்தா கோமா சொல்ல சொன்னோன்னே போதும் போதும் போதும். மீசை இருக்கு, மீசை அழகா இருக்கு. மகாகவி பாரதியார் அச்சமில்லையே உச்சுமே வாழையிலிருந்து வீழுகின்ற போது பயமூத்த புரியா? நீ பூச்சாண்டி இல்லை. ரோமா வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்போ கிளம்பி வந்துருச்சு. இப்போ எல்லார்கிட்டையும் போய் காட்டுவோம் வீட்டில். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? போகலாமா? வா போகலாம். மெதுவாக இரு, அப்படியே போ, அப்புறம் கழட்டிக்கலாம். ரோமா எல்லா ரியாக்ஷன் எடுக்கலாமா? போ போ, அப்படியே போ. நீ போடி, போ, சொல்றது கேள். ரோமா பண்றதே இப்படிதான் ரோமா பண்ணுவோம். நீங்க சீக்கிரம் போ. எப்படி இருக்கு? நான் அதை இவ எடுத்து எந்திரிக்கலையா? ஏய், எப்படி இருக்கு பிரசித்தியா? மீசைய தப்பா வச்சுட்டு நல்லா இருக்கான். என்ன எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க? எங்க கிளம்புறீங்க? ஏன் மம்மி வளையல் வாங்க போறீங்களா? பாரதியாரை கூட்டு போங்க, பாவம். பாரதியார் பாவம். பாரதியாருக்கு வளையல் வாங்கலையா? A few moments later. உள்ள இருந்து வெளில வந்து பார்த்தா எல்லாரும் கும்பலா உட்காந்து மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. அம்மா வந்து ரோமாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் போனோம். மித்து எப்படி மெஹந்தி போடுவாங்க? அப்புறமா எப்படி காய வைக்கணும்? சூப்பர். வேற ஏதாவது பேசு. அப்புறமா
நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது அவ பாலையடியா சொல்லுவா. உனக்கு எக்ஸைட்டடா இருக்கா மெஹந்தி போட்டுக்க? என்ன ஃபங்க்ஷன் இப்ப போயிட்டு இருக்கு நம்ம வீட்ல? மொட்டை காடு குடும்பம். யாருக்கு? ராமகாரடியாக்கு. அப்புறமா அகரன் அமிழ்தினிக்கும் ஒரே எக்ஸைட்டடா இருக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனு. ரோமா மொட்டை அடிக்க போறோம்னு சொன்னதுல இருந்து முடிய விரிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்குது. நானும் விட்டுட்டேன், சரி பாவம் அப்புறம் மொட்டையோட சுத்தணுமே, ஃப்ரீ ஏர்ல கொஞ்ச நேரம் சுத்தட்டுமேன்னு விட்டுட்டேன். ஒன்னோட ஒன்று இந்த குழந்தைங்க எல்லாம் அடிச்சுக்குதுங்க. எல்லாம் தனியாக அப்புறம் அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போய் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவீங்க. இதே வேலையாக போச்சு. ஆ, நீ என்ன பண்ணுற இந்த சந்துக்குள்ள? நீ என்ன பண்ணுற இந்த பொந்துக்குள்ள? எல்லாம் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க. மம்மி தான் இப்போ லாஸ்ட் மினிட் எல்லா பேக் எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சிட்ருக்குறாங்க. இப்படி மூச்சு முட்டை வேலை செஞ்சுட்டு அப்புறம் முடியலன்னு உட்காந்துருப்பாங்க. இதே அவங்களுக்கு ரிப்பீட் மோடில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே பேசுனா யாருமா அப்புறம் உனக்கு எடுத்து வைக்கிறதுன்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் நான் அப்பீட் ஆகிக்கிறேன். என்ன மம்மி, ரோமா காது குத்த நினச்சி எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? பரபரப்பாக இருக்கேன். ஆமாம், நாளை சாமி கும்பிடுறதுக்குள்ளே நான் ஒரு 4 திட்டு வாங்கிடுவேண்ணா மம்மி. நானும் அதே தான் நினைக்கிறேன். ஆனால் ரெண்டுமே நடக்கிறது இல்லையே. சரிமி சரிமி, அதே வைபோட இருங்க. நான் எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு விடுறேன். ஓகே, எந்த கட்டப்பை? ஓகே. அம்மா ரோமாக்கு மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் போட்டு விட போறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இவனை எடு, அவன் சொல்றான் பாரு. சொல்லுடா. மெகதி இந்த கையில அப்புறமா நம்ம காய வச்சிடலாம். அடுவா காஞ்சிடும். கை கவிட்டு அது வேமை மயிரும். ஃபங்க்ஷன் களை கட்டிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ரோமா பாருங்க, நல்லா தௌலத்தா படுத்துக்கிட்டு மெஹந்தி போட்டுட்டு இருக்காங்க மேடம். ஏங்க டைலர் பாரதியார் என்ன சிலையாட்டம் எடுத்துருக்கு பாரதியார். நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டு நான் ஃபேஷியல் மம்மிக்கு போட்டுவிட்டு நான் சாப்பிட்டு மெஹந்தி போட்டு நைட்டு 12 நீ போய் படுமா. என்ன விஷயம்னா, வேலை நடந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஒரு கட்டத்தில் மழை வந்ததுனால வேலை அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பாதையில் பிளாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னா எல்லாம் இருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் கரெக்டாக செஞ்ச மாதிரி எல்லாம் நேற்றோடு முடிச்சிடலான்ற மாதிரி பிளானில் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது. சடனாக நின்னோன்னே எனக்கு அப்படியே பிளாக் ஆனதுனால என்னால் முடியல. அப்படியே சொல்லிட்டு படுத்தேன். 4 மணி நேரம் தூங்கினேன். இப்போயும் வரவேணாம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம போயிடணும். ஒர்க் கூட இருந்தால் தான், எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு 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 பலமாக இருக்குன்றதுக்காக குளிச்சு கிளம்பி படப்படன்னு ரெடி ஆகிட்டேன். சாப்பிட்டு போக சொன்னாங்க. சாப்பிட கூட மைண்டு இப்போ இல்லை. அங்கே போய் வேலையை முடிக்கணுன்ற மைண்ட் மட்டும்தான் இருக்குது. கிளம்புறோம், சாமியை பார்க்குறோம், ரெடி பண்ணுறோம், சக்ஸஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இங்கே இப்படி மேடை கட்டி சாமி ரெடி பண்ணணும். 1 2 இந்த மாதிரி பார்டர் கட்டணும். 4 4 சாமிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இது சாமி ரெடி பண்ணுறது மட்டும்தான் வேலை. மேடெல்லாம் கட்டியாச்சு. ரொம்ப யோசிச்சு போன விஷயத்த சிம்பிளாக முடிச்சாச்சு. முடிச்சு எல்லாமே பக்கா வேலை நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வேலை நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் ஆர்டர் போட்டு இப்போ சாப்பிட்டு அடுத்தடுத்த வேலை யோசிக்கிறது தான் வேலை. வரும் இவ்வளோ ப்ரொசீஜர். இங்கே இன்னும் இதெல்லாம் விரிக்கணுமா? காலையில் 7 மணிக்கு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி 6 மணிக்கு எந்திரிச்செல்லாம் ஃபோன்லாம் பண்ணி ரெடியாகி 10 மணிக்கு கிளம்பி இங்கே வந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து யோசித்து ரெடி பண்ணுறதுக்கே சாயங்காலம் 7 மணி ஆயிடுச்சு. அண்ணன் பாருங்கள், என்ன சொல்கிறது, வேர்க்க விறுவிறுக்க நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சாதான் சாமி கும்பிட முடியும். இது பேர் தான் பங்காளிகளின் ஒற்றுமை. ஓரணியில் விட்டாக்கா உண்மையாக தானே சொல்கிறேன். அப்படி தானே விட்டுருக்கேன். விட்டு இல்லைக்கா, உண்மையாக தானே வேலை செய்கிறோம். இது அக்கா பாருங்க, அக்கா மணி என்னன்னு பாரு, வேலை செஞ்சாங்க. அக்காவுக்கு மணி 10:52. இதனால அக்கா கஷ்டப்பட்டு ஆள் இல்லைன்றதுக்காக எல்லாமே செஞ்சு தரேன். ரொம்ப நேரமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் சுமார் ஒரு 5 மணில இருந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமா, ஓரணியில் பங்காளி அப்படின்னு ஒரு டைட்டில் ஆரம்பிச்சு நாங்கள் இந்த வருஷத்துல சிறப்பாக எங்கள் தாத்தாங்க எங்கள் அப்பாங்க எல்லாம் பண்ணதை நாங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்து பண்ணி இதெல்லாம் எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும்ல, அதுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ணன் கொடுப்பார். அண்ணன் சொல்லுங்கண்ணே, இங்கே இதை சொல்லுங்கண்ணே, இதை சொன்னீங்கன்னா எப்படி என்னன்னு.
இது என்னன்னா இப்போ இது வந்து ஒரு ப்ரொசீஜர் எப்படி நம்ம சாமி செய்யணும், என்ன மாதிரி அந்த மேடை கட்டணும்னு அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதில் என்ன ஹைலைட்னா, நாங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வேலையை செய்ய மாட்டோம், இந்த மாதிரி வேலைக்கு தான் செய்கிறோம். இல்லைன்னா இந்த மாதிரி குனிஞ்சு நிமிஞ்சு வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சதில்லை. ஒரு பேங்க் மேனேஜர் கேள்வி ஃபுல் ஒர்க் அரசட்டி தான் ஃபில் பண்ணியிருக்கான். அங்கே எங்கள் அண்ணன் பையன் 10th தான் படிக்கிறான், 11th தான் படிக்கிறான். அவனுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு வந்து பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதாவது என்னன்னா, நம்ம சாமி வந்து வீட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து ரெகுலராக சாமி வெளில எடுத்துலாம் கும்பிட மாட்டோம். முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொசீஜர் 35 தலைக்கட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டில் எந்த அதாவது சொல்கிறது ஏஜ் அட்டன் பண்ணுறது பெரிய காரியம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாத டைமில் தான் கும்பிடுவோம். இந்த டைம் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து கும்பிட்றோம். எலெக்ஷன் மாதிரி எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் நடக்கும். அதுதான் அமைப்பு வந்தால் தான் நம்ம கும்பிட முடியும். அதுக்கு வந்து நம்ம டைம் பார்த்து கரெக்டாக செட் ஆகி அப்படியே கொண்டு வரதுக்குள்ளே ஒரு திக்குன்னு இருக்கும். இப்போ அண்ணன் வந்து இது ஏன் நம்ம செய்கிறோம், எதுக்காக இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம சாமிக்கு வந்து உருவம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த சாமியை வந்து இந்த உருவமாக இருக்கும்னு நினச்சி உருவப்படுத்தி நம்ம சாமி கும்பிட்றோம். ஸோ இதுதான் நம்ம மெயின் சாமி மாணிக்க வாசக மலையாள கருப்பு. அவர் தான் நம்மளோட குலதெய்வம். மாணிக்க வாசக மலையாள கருப்பு அவர் தான் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லி வந்த சாமி. அவரை நம்ம குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டோம். அடுத்து இவங்க வந்து நாச்சியாரம்மன். நாச்சியாரம்மனாக இவங்க நினச்சி இவங்க இது இன்னும் அலங்காரம்லாம் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இது என்னன்னா, இது வந்து ஒரு எங்கள் குலம் வந்து ஒரு 24 மனை தெலுங்கு செட்டியார். ஸோ அதனால் அந்த 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 பீடத்துக்குள்ளார அம்மனை உட்கார வச்சு அந்த 24 மனை கணக்குக்காக இதை வந்து நாங்கள் செம்மண்லேயே பிடிச்சி இதை சுற்றி வைப்போம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறது தீபாஞ்சம்மன். இவங்களும் எங்களுக்கு ஒரு குலதெய்வம். அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டில் பிறந்த ஒரு சாமி, அவங்க வந்து நெருப்பில் இறங்கி அவங்களுக்கு தெய்வமாக இருந்து உங்களை நம்ம தலைமுறையை காப்பாற்றுறோன்னு சொல்லி இறங்கினவங்கனால வீட்டு சாமி அவங்க. இந்த ப்ரொசீஜர் படி என்னன்னா, நாங்கள் இங்கே சாமி மலையாள கருப்புக்கு கும்பிட்றப்ப வீட்டு சாமி போய் அங்கே வீட்டில் பிறந்த பொண்ணுங்கள்லாம் போய் அங்கே பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நான் ரெகுலராக செவ்வாய்க்கிழமை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செவந்தி பிள்ளையார் கோயில் இருக்க சாமி தான் தீப்பாச்சியம்மன். அந்த சாமி தான் இங்கே ரெடி பண்ணிட்டு. அடுத்து இது வந்து நம்ம வீட்டு முன்னோர்களை வந்து மறக்கக்கூடாது. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக நம்ம வீட்டில் இருந்து நம்மளோட இருந்து நம்மளை விட்டு போனவங்களை ரிமெம்பரன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்துலையும் நம்மளை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக அவங்களுக்கும் நம்ம வந்து வழிபடுறோம் ஒரே டைமில். ஏன்னா நம்ம எல்லா வீட்லையும் கும்பிடுவோம், அமாவாசைக்கு பெரியவங்களை கும்பிடுவோன்ற மாதிரி ஒட்டுக்காக சேர்ந்து சாமிங்களோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுற ப்ரொசீஜர் வந்து எந்த குல வழக்கத்துலையும் கிடையாது. நம்ம வந்து ஒரு தோப்பு எடுத்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பந்தல் போட்டு இந்த மாதிரி சாமிகள்லாம் செஞ்சு அதை சாமியாக நினச்சி வழிபட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் புதன்கிழமை சாமி விடையாத்திலாம் முடித்து இது எல்லா சாமியும் வந்து ஆப்போசிட்டில் நம்ம காவேரி கரை இருக்குது. இந்த காவேரி கரையில் போய் இந்த சாமியை வந்து கரைச்சிட்டு நம்ம விடப்படுத்துவோம். அதே மாதிரி இந்த சாமி கும்பிட்றதுக்குன்னு ஒரு இடம் பிடிக்கிறதுலேயும் ஒன்று இருக்குது. காவேரி கரையோரமாக இருக்கணும், சிட்டி லிமிட்குள்ளே இருக்கணும், அதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வெளில போகக்கூடாது. அதுக்குள்ளே தான் நம்ம தோப்பு பிடிச்சி பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இத்தனை வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோப்பாக வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் பண்ணுறோம். இந்த டைம் வந்து அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த டைம் நம்ம கும்பிட்றதுக்குள்ள ஒரு நல்ல தோப்பாக வாங்கிடணும். நம்மளுக்குன்னு வந்துட்டோம்னா நம்ம பசங்க வரப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்குவாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கப்ப இவரும் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான் 2 பேரும் பக்கத்துல இருந்து பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனையும் செய்கிறாங்க. ஏன்னா இப்போ சொல்லி தரதுக்கு எங்கள் பெரியப்பாங்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ஆகிடுச்சு, அவங்க பக்கத்துல இருந்து செய்கிறத வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த இடம் பிடிக்கிறது இந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இந்த ப்ரொசீஜரை மட்டும் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து தம்பி வந்திருக்காரு, அண்ணன் பையன். அவர் வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவரேஜஸ் இந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கரெக்டாக சாமி கும்பிடுவாங்க. அதனால தான் நாங்கள் வந்து கவரேஜாக எடுத்துக்கிட்டோம். சாரி, அந்த 4 தென்னை மரத்துக்கு நடுவில் தான் அது அந்த 4 தென்னை மரம் 6 தென்னை மரத்துக்கு நடுவில் தான் 3க்கு 3 தென்னை மர கணக்குக்குள்ளே தான் இந்த இது போடணும், பந்தலும் போடணும். இந்த பந்தலை சுற்றி நைட்டு 11:50க்கு கெடா வெட்டி ரத்தத்தில் பொங்கலில் வந்து கலந்து எரிக்காவு பூஜை நம்மளுது. நைட்டு வந்து மருதாளி மாதிரி ரெடி ஆகி சாமி பவரை இறக்கி அவங்க வந்து உள்ளே சுற்றி இது போடுவாங்க. என்ன ஐதீகம்னா, நம்ம போடுற சாப்பாடை சாமி எடுத்துக்குவாங்க, அந்த சட்டியையும் சேர்த்து எடுத்துக்குவாங்க. இதுதான் நம்ம நைட்டு போகிறது எதுவுமே காலையில் கண்ணில் தெரியாது, சட்டி இன்க்ளூடட். அந்த மாதிரி தான் நம்ம நம்ம சாமி அப்படி தான் நம்மளை வழி நடத்துவார். மாணிக்க வாசக மலையாள கருப்பு சாமி கோயில். இந்த ஃபங்க்ஷனுகளுக்கு வந்து அண்ணனுக்கு உறுதுணையாக வந்த தம்பி ஹரி, பிரவீன் 2 பேரும் வந்து 3 நாளைக்கு உங்களோட இருக்குன்னு
என் வேலையெல்லாம் நான் கேப்ல இருந்த வேலையெல்லாம் பார்த்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க இல்லைன்னா கிரகப்பிரவேசத்துக்கு இவங்க தான் ஃபுல் ஹெல்ப். நைட்டு எனக்கு கிரகப்பிரவேசத்தப்போ போகிறப்ப இவங்க 2 பேரும் பரமணி 4 மாலையெல்லாம் வாங்கி காலை 7 மணிக்கு வந்துட்டாங்க, ஃபுல்லாக பார்த்தாங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு வந்து ஓமாவை காது குத்து ஃபங்க்ஷன் வந்து நாங்களாம் தான் செய்வோம், அண்ணனுக்கு செய்வோம் அப்படின்னு வந்துருக்காங்க. அதான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சது. ஒரு 2 நாளில் கிளம்பிடுவோம். காலைல பேக் டு ஒர்க் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மிக பிரம்மாண்டமாக 100 வருஷம் நாங்கள் சாமி கும்பிட்டதில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சது இந்த ஒரு சாமி கும்பிட்டு தான். இவ்வளோ பெரிய பந்தலே நாங்கள் போட்டதில்லை. 90க்கு 90. இதில் நம்ம எரிக்காவை கொடுத்தோம்னா சாமியை ஹாப்பியாக அவ்வளோ பெரிய பந்தல். இங்கே நம்ம தோசை கடையில் அங்கே வந்தேன் எங்கள் கடல் வந்துருக்க மாதிரியே இருந்துச்சு. தோப்புகளெல்லாம் முடிச்சுட்டு மணி 1:58. சரி அப்படியே வந்துட்டு இருந்தோம். டாமினாஸ் பார்த்தோம். லைட்டாக சாப்பிட்டுலாம் பசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுனால நாங்கள் 4 பேரோட டாமினாஸில் கார்லிக் பன் பீஸா எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். எப்படி பாருங்க, நல்லா இருக்கா? எங்கள் பெரியப்பாவும் பாருங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லேட் நைட் வைப்ஸ் இதனா இங்கே எல்லாம் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு பக்கம் இருக்கனால இந்த 4 நாள் தான் எல்லாமே ஒட்டுக்கா இருக்க மாதிரி டைம் கிடைக்கிறனால அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ரோமா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வயசுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் பண்ணுறலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்டேஜ் ஃபியர். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் வரப்போ 37 வயசாச்சு. இந்த பொசிஷன் வரப்போ இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் போய் வரதுக்கு அவன் 4 வயசில் பிச்சு உதறான். ஸோ அடுத்தது நம்ம ரோமா மொட்டையடிச்சு காது குத்தி பண்ண ஃபங்க்ஷன், ஒரு பெரிய செலிப்ரேஷன், இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நல்ல தண்ணி தான் செலிப்ரேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். யார் மடியில் உட்காந்து மொட்டை அடித்தா, யார் மடியில் உட்காந்து காது குத்துனா, எப்படி ஃபங்க்ஷன் போச்சு, நம்மளோட சாமி டிவைன் ஃபுல்லாக பண்ணது எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய்.